தெரியாதா? ஏன் என் கணவர் சொல்லலையா? சொன்னதே கிடையாது. அப்படியா? என்னுடைய பெயர் தான் கலாவதி. ஓ கலா. ஓ போறா. ஓ போறா. எதுக்கு நீ ஓப்பன் கூப்பிடுற? என்ன ஓப்பன் கூப்பிடுற? கூப்பிட்டா எப்படி கூப்பிடலாம்? ஓப்பன் கூப்பிடுறா. ஏய் தூரமா கடவுளே ஓப்பன் கூப்பிடலாம். நான் வந்து நடுங்கறேன். ஆமா. ஏய் நீ ஏன் தப்பா நினைச்சுற? வரேன். நான் உங்க ஐயா நான் மாமா நான் நல்லா இருக்கியா? வீட்டுல நல்லா இருக்கறா? எப்படி பேசுறா? அதுமே தான் உன் பேர் ஓப்பனா? இதே பாபானா தூரமாகறாரு. ஓ பாபானா. ஓப்பனா? டேய் அதுதான் கூப்பிட்டா. தூரமாகறாங்களே ஓப்பன் கூப்பிடலாம். அதுவும் கலாவுக்கு ஓப்பனாகறா. அப்ப வேற தூரமா தான் கூப்பிடணுமா? தூரமா தான் ஓப்பன். அம்மா கூப்பிடலாம். அம்மா கூப்பிடலாம். அம்மா சத்துல ஓடுறேன் போய். எங்க ஓடுற? ஓஹோ கலாமோ. நீ தான கூப்பிடுறீங்க. ஏய் நீ கூப்பிடுறீங்க காய் உட்கார்ந்து. டேய் போய் பேசிட்டு போவா நம்ம மாட்ல ஓகல. சரி இப்ப நான் போய்டா. போடா. ஏய் என்ன உள்ள வராதடா. சரிமா. மலரவேங்களே. அத்து நம்ம செந்தாமரை போல இருக்க வேண்டிய உன் முகம் இந்த வாட்டு மகரத்திலே காரணம் என்ன? ஆம்பேயில போறதான். ஐயோ. அயலாடு சென்றவர் வரும் செய்தி இன்னும் காத்திருக்கிறேன். அவர் அருகில் வந்து விடுவார். அவர் எப்போ வருவாரு? என் குறை எப்ப தீர்ப்பாரு தெரியல. உங்களுக்கு குறை என்ன சொல்லுங்க. நாட்டு மக்களுக்கு குறை தீர்க்கிறவன் நான் தீர்த்து வைக்க மாட்டேன். அதுக்கு தான் ஒண்ணு வர சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. அந்த வேலைக்கு நீ சரிப்பட்ட ஆளுன்னு தான் ஒண்ணு வர சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. உடனே உங்க குறை தீர்க்கிறேன். நிச்சயமா சத்தியமா உண்மையில அது போதும். பட்டா எவ்வளவு பேர்ல கேட்கும். பயிர்த்தி வையின்ற ஏகப்பட்ட சொத்து உங்களுக்கு எந்த சொத்தை நான் பயிர் வைக்கிறது? ஆண்டி அண்ணன் நாலு சேர்த்து என்ன பண்ணுவேன்னா அதுக்கு செய். ஐயோ எனக்கு சம்பளம் பணம் நெருங்கி அப்படியே பாண்டு இருக்குப்பா. நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உங்களுக்கு இந்த ஆசை இருக்கும் என்று என்கிட்ட சொல்லி இருந்தால் எப்பொழுதோ வந்து அடிக்கடி உன் குறைய தீர்த்திருப்பேன். அக்கம் பக்கம் யாருக்குன்னா தெரிஞ்சுட்டா தப்பாயிடுமே. அதனாலதான் இப்ப யாரும் இல்லாத நேரம் பார்த்து வர சொல்லி இருக்கேன். கவலைப்படாதீங்க. நீங்க உங்க குறைய தீர்க்கத்தான் யாராவது அன்று மலர்ந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய ஒரு முகம். கலாவதி வானத்தில் விளையாட நன்னிலவே உன் நினைவாரைக்கு முத்திலே பிறந்த சிப்பி போல பிரத்திய வந்து வந்தா எனக்காக இமையழகு சிக்கிரமே கண்ணே மணியே கற்கண்டே உன்னை கட்டி அடைத்து எப்பொழுதும் முத்தமனை பொழிந்து கொண்டே இருக்க போகிறேன். கலாவதி கல்யாண
அத்தாவோ இருக்கும்போது கடவுளோட சொல்லி இந்த போடோ கட்டுமா தளபதி போடுவா வேற ஒரு போடோ கட்டினா ஒண்ணு போடுவா அவன் சுத்தமா லோப்பர் ஆயிட்டாவோ நம்பாது அவளை மலைநூர் போறது அவர் திறந்து விட்டார். அவர் சென்று அழைத்து வர வேண்டும். நாட்டு மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டம் செய்ய வேண்டும் என்பதை கலந்து ஆலோசனை செய்ய நான் வந்தேன். ஒரு நாட்டு மகாராணி நீ பண்ணலாம் அந்த வேலை வீட்டுக்காரர் எங்க ஆறு வெளி போட்டாரு சொல்லிவிட்டு தளபதியார் விட்டு புரிஞ்சுக்கிறான் பெரிய சமாச்சாரம் என்ன பண்ணுவோம் உன்னை யாருங்க வர சொன்னது யாருடா கல்யாண வந்த ஓடி ஜவுரியா குக்கர்ல வேகாது நீ போடி இனிமே நீ எனக்கு அடிமட்டாடி போடி நீ எல்லாத்தையும் பாத்துட்டு மொத்தம் ஊர் ஜனமே தான் பாத்துச்சு நான் மட்டுமா பார்த்தா சரி வாடா ஏதோ வந்தாலும் பேசிட்டு ஒரு ஆணி புடி முடியாது நீ போடி தெரிசு இருக்கிற கதை வாடா நீ சிரிச்சு குடும்பம் பண்ணிக்கிறா நீ சிரிச்சு குடும்பம் பண்ணிக்கிறா சரி நீ எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் வாடா மேன்மா நீ போ நீ போடி யோ யாரு ஜாதி சமாச்சு நீ தேடி சொல்ல ஜாதியா எதனா உண்மை சொல்லிவிட்டா இருவர் தலையில் தரையில் விடுமே அவ சந்திக்காத முன்பதாக இந்த வீட்டுக்கார அழைத்து வந்து உங்ககிட்ட விட்டுறேன் ஆமா நீ பாத்துக்கோ ஓ மகாராணி பதிவு போய் 6 மணி நேரம் ஆகுது ஒருத்தங்கிட்ட போனா அதே பேர் தான் பல பேர்கிட்ட போனாலும் அதே பேர் தான் கொண்ட வருது கண்ணை விட போற தொழில் மாதிரி இருக்குது அவள் தான் கூட்டாத்திரம் அப்படி கையடிச்சு பேசுறா சும்மா முடியாது இனிமே பேச முடியாது இனிமே பேச முடியாது நீ என்ன பேச முடியாது சரிடா சொல்லு போர்சன் கூப்பிடுறானோ சும்மா சார் ஐயா ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஏதோ இருந்துட்டேன்
பார்த்துட்டேன் அப்படியே மூடி மறைச்சேன் உனக்கு நல்லது எனக்கு நல்லது சரி. நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் சத்தியமன் சத்தியமா நான் எது கேட்டாலும் செய்யணும். எது கேட்டாலும் நான் செய்யறேன் பணம் ஏதாவது ஒண்ணா நான் கோடி கணக்கில் வச்சுக்கிறேன். பணம் வாங்க பொண்ணு பிறந்து 8 மாசம் ஆகுதுடா ஆமா. நகை ஏதாவது சொல்ற ஒரு 20 பணம் கொடுக்குறேன் அவன் பிறந்த 2 மாசத்துல 100,000 தோசிட்டான். நாட்டுல தினரி துவா வரணும் எங்க பாருங்க நான் வந்து பாரு யாரை பார்த்துட்டு பாக்குறேன் அங்க சொல்றேன்டா சொல்லு. இடம் கிடையாது ஏய் 30 பிளாட் இருக்குது. எத்தனை பேர் வீடு கட்டி முடிச்சுருமா? பாய்வாக்கார இல்லாத மொத்த பேர் வீடு கட்டி முடிச்சுருக்காங்க. அப்படி இருக்காங்க எங்கேயாவது ஆதாரத்துக்கு வர எல்லாம் ஒரு கலை மேல ஆர்வம் ஊர் சோறு போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடு மிளகா தூண்டுறோம். இது அப்படி இருக்கு. நம்ம பல வீடு மிளகா தூண்டுறோம். நம்மளுக்கு தெரியாத சரிங்க எப்ப பாரு ஒரே வீட்டுக்கு சாப்பிட்டு வந்தா சரிங்க உங்களுக்கு என்ன வேணும் ஒரு வீட்டு மிளகா காரமா இருக்காதுடா. பல வீட்டு மிளகா அதனால்தான் வரணும்னா டேய் உனக்கு என்னதான் வேணும் ஒன்றும் இல்லை. ஆ தளபதியார் எப்படி கவனிச்சு அந்த மாதிரி நம்மள கவனிச்சு ஆயா ஆயா ஒரு மேல் வரைக்கும் வர வித்தியாசம் இல்லடா எல்லா வரைக்கும் தண்ணி மோய போது தேவையா மேல வரணும் கீழே வரணும். ஏடா ஒரு தண்ணி தர இல்லடா தகுதி தூக்கி தாவத்துல கடாச்சு ஏடா மகனே வயசுல பெரியவங்க சின்ன பையன்டா சின்ன பையன் செய்ய மாட்டேன்னா தளபதியார் எப்படி தெரியுமா? தளபதியார்லாம் டவுன் பஸ் போல அப்படியே ஸ்டாப்பிங் நின்று போ. சின்ன பசங்க அப்படி இல்ல எக்ஸ்பிரஸ் மாரி பணப்பாக்கத்த நேரம் நெம்பிலிக்க நேரம் சொல்லிக்கிட்டா எந்த டமாலும் முடிச்சிருவாங்க 5 நிமிஷம். இப்ப அந்த ஆளுகிட்ட கேட்கறது என்ன பண்ணிக்கிறீங்க That's all. அதுதான் ஊருக்கு எடுக்குமா உலகத்துக்கு எடுக்குமா நாட்டுக்கு எடுக்குமா நகரத்துக்கு எடுக்குமா இந்த மாரி வேலை செய்ய கூப்பிடுறீங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையாடா மனசாட்சி எல்லாம் கிடையாது. அவர் வீடு எப்படி இருக்குது நம்ம வீடு அதுதான். அது முன்ன உன் மேல கை வைக்கும் போது எனக்கு கூசும். என்னடா ஒரு நாட்டு மகாராணி மேல கை வைக்கிற மாதிரி கூசும். ஆனா இப்ப ரொம்ப தொழிலாள இருக்குல்ல உண்மையா கூசா. இப்ப நீ கேட்கவும் முடியாது. ஏன் மேல கை வைக்கணும் நம்ம விஷயம் ஒருத்தருக்கு நம்ம வீக்னஸ் பாயிண்ட் ஒருத்தருக்கு தெரியாம இருக்கிற வரையும் நம்மளே ராஜா நம்மளே மட்டும் நம்ம வீக்னஸ் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க தான் ராஜா ஏய் சண்டை போடாதுடா. டேய் எனக்கு சொல்றேன். என்ன சண்டை போடுறீங்க? தாய் மாயின்றா ஏய் கருடா சொல்டா. சொல்றாங்க அப்படியே அப்படியே ஆமா பாப்பா மாயாஜி ஒருத்தர் அனுப்புற கம்பெனி இருக்கும். நாய்க்கு கூட போடும் சரிடா இப்ப என்ன உன கவனிக்கணும் தானே 10 நாள் போயிட்டு டேய் உன்னை கவனிச்சா நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க அதெல்லாம் டெலீட் பண்ண சொல்லுங்க எங்க அண்ணா ரவியண்ணா யாரு மொத்தமே விட்டுருவாரு. இப்ப லெவல் போட்டுருவாரு. நானும் தலைமையான அப்படி கருத்தை மட்டும் விடாது நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க ஆனா நீ என்ன கவனிக்கணும். என்ன கவனிச்சுன்னா கூட மாட்டான். நான் சொன்னதுக்கு அப்புறம் அவன் பண்ணாதான் இருக்கு. நினைச்சுக்கிறேன் நான் உன்னை கவனிக்கிறாள் தானே மணி 4:30 மணிக்கெல்லாம் 4 மணி தான் ஆட்டோ விட்டு ஊட்டி சரி 4 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் உன்னை கவனிக்கிறேன் நடந்தது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் முக்கியமா என் வீட்டுக்காரருக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைமையாரு பாய் மனுஷன் கொடுத்தா வந்தானே வந்ததுமே உங்க வீட்டுக்காரு வராது அந்த விஷயத்த சொல்லத்தான் வரேன்னு சொல்ல போயிட்டான் அப்படியே முடியுமா இருந்துட்டு பிறகு உங்க வீட்டுக்காரு வந்துக்கிறாரு பாய் கொஞ்ச நேரத்துக்கு அடிக்கடி ஆசைப்பட்டுறேன் என் பேரே ரிப்பேர் ஆயிடுச்சு என்ன பண்றது? சரி சரி நான் சொல்ல மாட்டேன். ஆனா 4 மணிக்கு கவனிக்கல செடு 10 விடுவோம்.